இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது தஞ்சாவூர் நகரின் புறநகர் பகுதியான புன்னை நல்லூரில் இருந்து உலகமெங்கும் அருள்பாலிக்கும் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை அருளும் புன்னை நல்லூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த மாரியம்மன் மிகவும் பழமை வாய்ந்தவர். முன்னொரு காலத்தில் தஞ்சாவூரில் தஞ்சகன் என்கிற அசுரன் இருந்தான். அவனை அழிக்க சிவபெருமான் எண்ணினார். அவரை எதிர்த்து போர் புரிவதற்கு முன்பாக சிவபெருமான் 8 திசைகளிலும் திசைக்கு ஒரு சக்தி எனும் விதத்தில் 8 சக்திகளை நிறுவினார். அவ்வாறு அவர் நிறுவிய சக்திகளில் கிழக்கு திசைக்கான சக்திதான் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன். மிக பழமையான இந்த சக்திக்கு கிபி 1680 தான் ஆலயம் கட்டப்பட்டது. தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னரான வெங்கிஜி மகாராஜ் சத்ரபதி என்பவர் ஒருமுறை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அவர் கனவில் தோன்றிய சமயபுரம் மாரியம்மன் தான் தஞ்சை அருகே புன்னைமரக் காட்டுக்கு நடுவில் இருப்பதாகவும் அங்கு வந்து தரிசிக்கும்படியும் கூறினாராம். மறுநாள் தஞ்சை திரும்பிய மன்னர் தான் கனவில் கண்ட இடத்தை தேடிச் சென்றார். அங்குள்ள புன்னைவனக் காட்டில் எழுந்தருளியிருந்த புற்று அம்மனை கண்டுபிடித்தார். புற்று உருவில் இருந்த அன்னைக்கு உருவம் கொடுக்க விரும்பினார் மன்னர். ஞானி சதாசிவ பிரம்மேந்திரரின் உதவியுடன் அம்மனுக்கு வடிவம் அமைத்து சக்கர பிரதிஷ்டையும் செய்தார். மகான் சதாசிவ பிரம்மேந்திரரே புற்றாக இருந்த இந்த அம்மனை சாம்பிராணி, புனுகு, ஜவ்வாது, சந்தனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், கஸ்தூரி, கோரோஜனம், அகில் என பலவித மூலிகை மருந்துகளை கொன்று புற்று மண்ணில் பிசைந்து உருவாக்கியதே இந்த மூலமூர்த்தியான அம்மன் என்கின்றார்கள். அதனால் இந்த அம்மன் இயற்கையிலேயே நோய் தீர்க்கும் குணம் உடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மராட்டிய மன்னன் வெங்கோஜி மகாராஜாவின் மகன் துல்ஹாஜி ராஜாவுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு கண் பார்வை மிகவும் குறைவாக இருந்ததால் மன்னர் மிகவும் கவலைப்பட்டார். அவரது கனவில் தோன்றிய இந்த அம்மனை நேரில் சென்று தரிசித்த பொழுது தீப ஆராதனையின் பொழுது அவருக்கு கண் தெரிய ஆரம்பித்ததாம். அதேபோல வில்சன் என்ற ஒரு ஆங்கிலேயருக்கு இருந்த கண்ணோய் இந்த அம்மனின் அருளால் குணமானதாகவும் கூறப்படுகிறது. கீர்த்தி சோழன் என்னும் மன்னன் நீண்ட நாட்கள் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தார். பின்னர் இந்த அம்மனின் அருளால் குழந்தை பேறு பெற்றார். அந்த குழந்தைக்கு தேவச்சோழன் என்ற பெயர் சூட்டினார். இந்த தேவச்சோழன் பல ஆண்டுகள் தஞ்சையை ஆண்டு வந்தார். இந்த அம்மனுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைலக்காப்பு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அப்பொழுது 48 நாட்கள் அம்பாளை வெண்திரையில் வரைந்து அதில் அம்பாளை ஆவாகனம் செய்து அதற்குத்தான் அர்ச்சனை ஆராதனை நடைபெறும். இந்த காலகட்டத்தில் நாம் இந்த அம்மனை தான் தரிசிக்க முடியும். இந்த 48 நாட்களும் அன்னைக்கு தினமும் இருவேளை சாம்பிராணி, தைலம், புனுகு, ஜவ்வாது ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறும். தைலாபிஷேகம் நேரத்தில் அம்பாளுக்கு உக்கிரம் அதிகமாகும். அதை தவிர்க்க அன்னைக்கு தயிர், பல்லயம், இளநீர் வைத்து நைவேத்தியம் செய்வார்கள். கோடை காலத்தில் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் முகத்திலிருந்து வியர்வை வெளிப்படுவது வழக்கம். முத்துக்களை போன்ற வியர்வை வருகின்ற காரணத்தினால் இவருக்கு முத்து மாரியம்மன் என்று பெயர் வந்தது என்று கூறப்படுகிறது. அம்மன் சன்னதிக்கு அருகில் ஒரு தொட்டி உள்ளது. இதனை உள்தொட்டி என்று அழைக்கின்றனர். பிரகாரத்தை சுற்றி ஒரு தொட்டி உள்ளது. அதனை வெளித்தொட்டி என்று அழைக்கின்றனர். அம்மை நோய் ஏற்பட்டால் இந்த தொட்டிகளுக்கு நீர் இறைத்து ஊற்றுவதாக வேண்டிக் கொண்டால் அம்மையின் உக்கிரம் படிப்படியாக குறைந்து அவர்கள் பூரண குணம் ஆவார்கள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் தீவிர நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் வெள்ளக்குளம் உள்ளது. உடம்பில் கட்டி அல்லது மறு உள்ளவர்கள் அன்னையே வேண்டிக்கொண்டு வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த குளத்தில் போடுவார்கள். வெள்ளம் கரைவது போல் கட்டிகளும் பருக்களும் கரைந்துவிடும் என பக்தர்கள் நம்புகின்றனர். பக்தர்களின் நோய்களுக்கு புற்றும் அன்னையும் பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் அம்மை நோய் வந்து விலகியவர்கள் மாவிளக்கு போடுவது, வயிற்றுவலி வந்து சரியானவர்கள் வயிற்றில் மாவிளக்கு போடுவது, உடலில் சொறி சிரங்கு உள்ளவர்கள் உப்பு வாங்கி போடுவது, உடலில் கட்டி உள்ளவர்கள் வெல்லம் வாங்கி வந்து வெள்ளக்குளத்தில் போடுவது, கணவரின் உடல் நலனுக்காக வேண்டிக் கொண்டவர்கள் திருமாங்கல்யம் சாத்துதல், திருமண வரம் வேண்டுவோர் அம்மனுக்கு நிலைமாலை சாற்றுதல், முடி காணிக்கை செய்வது, பால் காவடி எடுத்தல், அன்னதானம் செய்தல், அக்கினி சட்டி எடுத்தல்,
கண், கால், மனித உருவம் போன்றவற்றையும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்கு ஏற்ப வாங்கி இங்கு உள்ள உண்டியலில் காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். இவ்வாறு பல்வேறு வகைகளில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இங்கு பேச்சியம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த தேவிக்கு இறைச்சி உணவுகள் படைக்கப்படுகிறது. ஏதாவது விஷயங்களுக்கு அல்லது எதனையோ கண்டு பயந்து அழும் குழந்தைகளை இந்த பேச்சியம்மனிடம் அழைத்து வந்து வேண்டிக் கொண்டால் அந்த குழந்தைகளின் பயத்தை போக்கி இந்த அம்மன் அருள்வார் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை. அம்மை, சின்னம்மை மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து நிவாரணம் பெற பக்தர்கள் இங்கு பெருவாரியாக வருகின்றார்கள். பக்தர்கள் இங்கு வந்து அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் குணமடைய ஒரு வாரம் தங்கி பிரார்த்தனைகளை மேற்கொள்கிறார்கள். தினமும் தெய்வத்திற்கு செய்யப்படும் 4 பூஜைகளின் போது வழங்கப்படும் பாலை அவர்கள் அருந்துகின்றனர். இதனால் அவர்கள் நோய்கள் குணமாவதாகவும் நோயின் உக்கிரம் குறைவதாகவும் பக்தர்கள் நம்புகின்றார்கள். தஞ்சாவூர் மகாராஜாக்களும் ராணிகளும் தரிசனத்திற்காக ஆபத்தான பாதைகள் வழியாக செல்ல வேண்டி இருந்ததால் அவர்களின் அரண்மனையிலிருந்து இந்த கோவிலுக்கு ஒரு நிலத்தடி சுரங்க பாதை கட்டப்பட்டதாம். சுரங்கத்தின் நுழைவாயில் இன்றும் கோவிலுக்கு பின்னால் ஒரு நினைவு சின்னமாக நிற்கின்றது. கோவிலின் புதுப்பித்தலுக்கு ஸ்ரீ பாதகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் என்ற துறவியான பைரவ உபாசகர் முக்கிய பங்கு வகித்தார். கருவறைக்கு பின்னால் உள்ள பிரகாரத்தில் இந்த சுவாமியின் தரிசனத்தை நாம் காணலாம். இவர் அன்னதானங்கள் பல செய்தார். மேலும் தனது சித்தியினால் அனைவருக்கும் தனது திருநீறு அளித்து தீரா நோய்களை தீர்த்தார். ஆலயத்தின் திருச்சுற்றில் விநாயகர், முருகன், காத்தவராயன், மதுரை வீரன், பேச்சியம்மன், ஐயனார், லாட சன்னாசி, மதுரை வீரன் ஆகியோர் இருந்து அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் வேப்பமரம். சரபோஜி மன்னர் இந்த அம்மனின் தீவிர பக்தர். அதனால் இந்த ஆலயத்தின் கோபுரம், மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், 2வது பெரிய சுற்றுச்சுவர் போன்றவற்றை கட்டி திருப்பணி செய்தார். மராட்டிய மன்னரான சிவாஜி இக்கோவிலுக்கு 3வது திருச்சுற்று மதிலை கட்டினார் என்றும் கூறுகின்றனர். இங்கு நடைபெறும் ஆடி மாத முத்து பல்லாக்கு திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பல்லாக்கு காண்போர் மனதை கொள்ளை கொள்வதாக இருக்கும். புரட்டாசி மாத தெப்ப உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மனை பெருவாரியான மக்கள் வணங்கி பலன் பெறுகின்றனர். இந்த ஆலய தரிசன நேரம் காலை 5 மணி முதல் இரவு 9:30 வரை. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 4:30க்கு நடை திறக்கப்படுகிறது. இந்த அரண்மனை தேவஸ்தானத்திற்கு சொந்தமான 88 திருக்கோயில்களில் ஒன்று என்ற பொழுதிலும் இந்த ஆலயம் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத் துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. இவ்வாலயத்திற்கு செல்லும் பொழுது புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று வாருங்கள். தஞ்சாவூர் நகரின் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த ஆலயத்திற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன. அருகில் உள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர் சந்திப்பு, அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உடல் நலம் மட்டுமல்லாது வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஆகியவற்றிற்காகவும் இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்து பலன் பெற்று செல்கின்றார்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று அம்மன் அருள் பெற்று வாருங்கள். ஓம் சக்தி.